வணக்க நண்பர்களே! நாம் இன்னைக்கு பார்க்க போறது, ஏற்கனவே திருவாலங்காட்டு செப்பேட்டோட வடமொழி பகுதிய முதல் பாகமா நான் போட்டிருப்பேன். அது லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன் பாருங்க. இப்ப நம்ம அடுத்த இதுலேருந்து பார்ப்போம். போன முறை நம்ம கோச்சங்கனான பார்த்தோம். இப்ப பிற்கால சோழர் வரலாறு தொடங்குது. அதில இந்த வம்சத்தில தோன்றின விஜயாலய சோழன், நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிற்கால சோழர்கள் வம்சத்த ஆரம்பித்தவர் விஜயாலய சோழன். இந்த விஜயாலய சோழன் என்ன பண்றாருன்னா, குபேரனுடைய அழகாபுரி, குபேரன் நமக்கு எல்லாம் தெரியும். அவரோட அழகாபுரி மாளிகையை போன்ற தஞ்சாபுரியை, அதாவது தஞ்சாவூர அழகான கண்களையுடைய தன் மனைவியை பிடிப்பது போல இலகுவாக பிடித்தான். இதை யாரும் தவறா எடுத்துக்க வேணாம். இது அந்த உவமையோட சொல்றாங்க. அந்த காலத்தில இப்படியே தான் உவமையெல்லாம் சொல்லப்படும். அங்கே தேவர்களும் அசுரர்களும் வணங்கும் நிசம்பசூதனியின் ஆலயத்தை அமைத்தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். தஞ்சாவூர் பக்கத்தில 8 கிலோமீட்டர் தள்ளி அந்த எல்லை பகுதியில வடபத்திர காளியம்மன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மனுக்கு பேர் இன்னொரு பேர் நிசும்பசூதினி. அதாவது எதிரிகளை தரமோடு வேரறுப்பவள்னு பேர். அதனால அந்த நிசும்பசூதினி காளி அம்மன முதல்ல அமைத்தது விஜயாலய சோழன் தான். அந்த ஆலயத்தை அமைத்தார் அப்படிங்கிறது சொல்லுது இந்த செப்பேடு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம அந்த செப்பேடு முதல் பகுதியில கடைசியா பார்க்கும்பொழுது கோச்சங்க சோழன பத்தி சொல்லியிருந்தோம். அதாவது 70 மாடக்கோயில் அவர் கட்டினாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த 70 மாடக்கோயில் கட்டினது மட்டும் இல்லாம, இந்த தமிழ் பகுதிகள மட்டும் தான் அவர் ஆட்சி செய்தாரு அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். ஆனா இல்ல. அதில கடைசியில லோகலோக மலைன்னு ஒரு வார்த்தை முடியுது. அந்த லோகலோக மலைங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய இமயத்த குறிக்குது. லோகலோக மலை அப்படி என்றால், அந்த கோச்சங்க சோழன்கிற மாமன்னன் இமயத்து வரைக்கும் ஆட்சி செய்திருக்கிறார் அப்படிங்கிறது இந்த செப்பேடுலேருந்து நமக்கு தெரியுது. அதாவது சோழ மன்னர்களோட நிறைய புகழ் வாய்ந்த விஷயங்கள இந்த செப்பேடு மூலமா தான் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அரசர்களோட பெருமைகள பத்தியும் சொல்லுது. இதுக்கப்புறம் வர எல்லாமே பிற்கால சோழர்கள் தான். அதில இந்த விஜயாலய சோழனுடைய மகனான ஆதித்த சோழனை எப்படி சொல்றாங்கன்னா, பிரகஸ்பதியை போன்ற அறிவு படைத்தவராம். பிரகஸ்பதினா வேற யாரும் இல்ல, குரு பகவான். பிரகஸ்பதியை போன்ற அறிவு படைத்தவன், பெரும் படையை தன்னிடத்திலே கொண்டிருந்தவனும், பெயருக்கு ஏற்ப வெல்ல முடியாதவனாக விளங்கிய அபராஜித பல்லவனை போரில் வென்று தான் நினைத்ததை சாதித்து கொண்டவன். ஒன்றும் இல்லைங்க. பாண்டியர்கள் எல்லாரும் இந்த சிவில் வார் மாதிரி நடக்குது. திருப்புரம்பியம்ங்கிற போர். நம்ம எல்லாருக்குமே தெரியும். விஜயாலய சோழன் நடத்திய மிகப்பெரிய போர் அது. அதில் விஜயாலய சோழன் ஜெயிச்சிடுறாரு. அப்புறம் பிற்கால சோழர்கள் அது வரதுக்குண்டான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சுது. அந்த போரில் விஜயாலய சோழன் ஜெயித்ததாகவே இருந்தாலும், உண்மையிலே அது தீரத்தோடு போரிட்டது அவருடைய மகனான ஆதித்த சோழன் தான். ஏன்னா அபராஜித பல்லவவர்மன்கிறவன் வெல்ல முடியாத அளவுக்கு மிகச்சிறந்த பலசாலி, ஒரு மாவீரன்னு கூட சொல்லலாம். ஆனால் அவரையே தோற்கடித்து அந்த பல்லவனை எந்த பேரை வச்சு அவங்கள சொன்னாங்களோ அதை தனக்கு உரியதாக மாற்றி நினைத்ததை சாதித்து கொண்ட பெருமை நம்ம ஆதித்த சோழனுக்கு உண்டு. இன்னொன்று, அந்த ஆதித்த சோழனை பற்றி இன்னும் பெருமையாக சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக சோழர்கள் சைவத்தை மட்டும்தான் பின்பற்றினாங்க அப்படிங்கிற ஒரு பேர் அடிக்கடி இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. சோழர்களில் நிறைய பேர் திருமாலயத்தையும் வழிபட்டாங்கங்கிறது உண்மை. எல்லா மன்னர்களும் வழிபட்டாங்க. அதில் கூடுதல் சிறப்பு ஆதித்த சோழனும் வழிபட்டிருக்கார். அவனை அடுத்து புராந்தகனின், அதாவது சிவனுடைய இன்னொரு பேர் புராந்தகன், திரிபுரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது 3 கண்களை ஒழிந்து 3 நகரங்களை அளித்தார். அதுதான் சிவனை புராந்தகன் சொல்லுவாங்க. அவர் சிவனுடைய தாமரை பாதங்களை தேனீயை போன்று வலம் வரும். அதாவது தாமரை இருந்ததுன்னா அதை சுற்றி சுற்றி தேனி வர மாதிரி பராந்தகன் சுற்றி 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 அரசாட்சி செஞ்சாராம். அதாவது ஒவ்வொரு நாடாக வென்று அதை அரசாட்சி செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க பராந்தகனை. அவனுடைய நெருப்பு போன்ற வீரத்தை தாங்காமல் பாண்டியன் நீரில், அதாவது பாண்டிய மன்னனை தோக்கடிச்சு தான் மதுரை கொண்ட கோப்பரகேசரின் பராந்தக சோழனுக்கு பேர் கிடைக்குது. அந்த பாண்டிய மன்னர் வேறு வழி இல்லாமல் இலங்கையில் போய் சரணடைகிறார். இலங்கையில் போய் மறைகிறாரு. நீரில், அதாவது நீருக்கு அந்த பக்கம் தானே இலங்கை இருக்குது. அப்போ நெருப்பு அணைக்கிறதுக்கு நீர் தானே வரும். அதையும் தாண்டி பராந்தகனின் கோபத்தை இலங்கையும் விட்டு வைக்கவில்லை. அவனால் கொல்லப்பட்ட சிங்கள அரசனின் மனைவிகளின் கண்ணீரை பார்த்த பிறகு அது சற்று அடங்கிற்று. மன்னனை தோக்கடித்து கொன்னதுக்கப்புறம் சிங்கள அரசனுடைய மனைவிகளை பார்த்ததுக்கப்புறம் இது மனசு கேட்காம பராந்தக சோழன் அந்த போரை முடிச்சுக்கிறாரு. இதில் ஒன்று என்னென்னா, பராந்தக சோழன் காலத்தில் தான் பாண்டிய மன்னன் தோற்கடிக்கப்பட்டு இலங்கைக்கு தப்பி ஓடி அங்கே பாண்டியர்களுக்கு இந்திரன் கொடுத்த ஆரத்தையும் அதன் பிறகு கிரீடத்தையும் ஒளிச்சு வைக்க சொல்கிறார். அதை பின்னால் வந்த ராஜேந்திர சோழன் முழுமையாக ஈழத்தை வென்று அதை கவர்ந்து வந்தார் அப்படிங்கிறது ராஜேந்திர சோழனோட மெய்கீர்த்தியில் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய மகன், அதாவது நம்ம பராந்தக சோழனோட மகனான ராஜாதித்தன். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் பராந்தக சோழனுக்கு 3 பசங்க. ராஜாதித்த சோழன், கண்டராதித்த சோழன், அதுக்கப்புறம் அரிஞ்சய சோழன். இந்த ராஜாதித்தன் கிருஷ்ணராஜா அப்படிங்கிற ஒரு அரசனை தோற்கடித்து சொர்க்கம் புகுந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ராஷ்டிரகூட அரசன் தான் இந்த கிருஷ்ணன். ராஷ்டிரகூட அரசன் கிருஷ்ணன். அவர்கிட்ட ராஜாதிராஜன் தோற்று போரில் கொல்லப்பட்டதை சுற்றி வளைத்து சொல்கிறது இந்த செப்பேடு. அதாவது அவர் தோற்று போயிட்டார்.
தோற்று போய் தான் அவர் கொல்லப்படுறார். அதை அப்படி சொன்னால் ஒரு அவமானமாக இருக்கும், இழுக்காக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் சுற்றி வலித்து சொல்கிறாங்க. அதற்கு பிறகு ஆட்சி செய்த கண்டராதித்தர், இந்த கண்டராதித்தர் தான் நம்ம செம்பியன் மாதேவியோட கணவர் மற்றும் அரசர். அதன் பிறகு அரிந்தமன்கிறது அரிஞ்சய சோழன், அவரும் மன்னர் தான். அவர் வந்து சுந்தர சோழனுடைய அப்பா, அதாவது ராஜராஜ சோழனுடைய தாத்தா ஆகிய அரசர்களை பற்றி கூறிவிட்டு அரிந்தமனின் மகனான பராந்தகன், இங்கே வர பராந்தகன் வந்து 2ஆம் பராந்தகனை குறிக்குது, அவரோட ஆட்சியை பற்றி சொல்கிறாங்க. சுந்தர சோழன் ஆட்சியில் வந்து ஹா அப்படிங்கிற சத்தம் கூட ஹரன்னு கேட்குமா, ஹா அப்படிங்கிறது கூட ஹரன் கேட்குமா. அடுத்து அந்த சுந்தர சோழனுக்கு மகனாக பிறந்த அருள்மொழிவர்மனோட கையில் அதாவது நம்ம ராஜராஜ சோழன் கையில் சங்கும் சக்கரமும் இருக்குமா. அப்போ எதை குறிக்குதுன்னா இவர் பெருமாளுடைய அவதாரங்கிற மாதிரி இந்த செப்பேடு சொல்லுது. அவர் பிறந்தபோது நாககுலத்து பெண்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா தங்கள் கணவரான ஆதிசேஷன், ஏன்னா பெருமாள் யார் மடியில் படுத்திருப்பாருன்னா ஆதிசேஷன் மடியில் படுத்திருப்பார், அந்த ஆதிசேஷனோட வேலையெல்லாம் இவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பெருமாளோட இதை வந்து ஓமையாக சொல்கிறாங்க. சுந்தர சோழனுக்கு பின் அவனுடைய மகனான ஆதித்தன், வேற யாரும் இல்லை, நம்ம மாமன்னர் மாவீரர் ஆதித்த கரிகாலன் ஆட்சி செய்கிறார். இந்த செப்பேடு நமக்கு குறிக்குது. அது இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்க விரும்புகிறேன். அரிஞ்சய மொத்தம் வந்து பராந்தக சோழனுக்கு 3 மகன்கள். ராஜாதித்த சோழன் போரிலே தோற்கடிக்கப்படுகிறார். அதன் பிறகு கண்டராதித்த சோழன் பொறுப்பேற்கிறார். அந்த கண்டராதித்த சோழன் கொஞ்ச காலம் 3 வருஷத்தில் இறந்துடுறாரு. அதன் பிறகு அரிஞ்சய சோழன் பதவி இருக்கிறார், அவரும் 1 வருஷத்தில் இறந்துடுறாரு. சரி, இப்போ கண்டராதித்த சோழனுடைய மகன் தான் வேற யாரும் இல்லை, உத்தம சோழன். அதாவது உத்தம சோழனுக்கு இன்னொரு பெயர் என்னன்னா, இயற்பெயர் வந்து மதுராந்தகன். புரியுதுங்களா? அதேமாரி அரிஞ்சய சோழனுடைய மகன் தான் சுந்தர சோழன். இந்த சுந்தர சோழனுக்கு மொத்தம் 3 மகன்கள். நமக்கே தெரியும், ஆதித்த கரிகாலன், குந்தவை, அப்புறம் ராஜராஜ சோழன். அப்படி பார்க்கும்போது உத்தம சோழன் வந்து நம்ம ஆதித்த கரிகாலனுக்கும் குந்தவைக்கும் ராஜராஜ சோழனுக்கும் சிற்றப்பா முறை. புரியுதா இல்லைங்களா? சிற்றப்பா முறை இதுதான் குடும்ப இது. அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த செப்பேடு உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். அடுத்து வரலாற்று செய்திகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது சற்று முரணாக தோன்றலாம். அதாவது சுந்தர சோழர் இருக்கும்போது தான் கொலை செய்யப்பட்டு செத்தாரு அப்படின்னு ஆதித்த கரிகாலன் வரலாறு நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் திருவாலங்காட்டு செப்பேடு கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, பாண்டியனின் தலை கொண்ட பிறகு, அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாண்டியனை தலை கொண்ட கோப்பரகேசரின் தான் ஆதித்த கரிகாலனுக்கு பட்ட பெயரே. நான் ஏற்கனவே உள்ள கல்வெட்டிலையும் சொல்லியிருப்பேன். அப்போ அதாவது பாண்டியனோட தலையை வென்ற பிறகு, தோற்கடிக்க பிறகு, விண்ணுலகை பார்க்கும் ஆசையினால் ஆதித்தன் இவ்வுலகை விட்டு மறைந்தான். அதாவது அவரே வந்து விருப்பப்பட்டு இறந்தார், இவ்வுலகை விட்டு மறைந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செப்பேடு குறிப்பிடுதான். ஏன்னா செப்பேடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓமையோடு சொல்லுவாங்க. அது வந்து இப்படி செய்தாங்க, அப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓமையோடு சொல்கிற காரணத்தினால இது உண்மையாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தன்னுடைய பெரியப்பாவை பற்றி தான் ராஜேந்திர சோழன் இப்படி சொல்கிறார். ஏன்னா ராஜராஜ சோழன் தான் அப்பா, அவருடைய அண்ணன் தானே ஆதித்த கரிகாலன். அதனால் இதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சூழ்ச்சி செய்யப்பட்டு இறந்துருக்கலாம், சூழ்ச்சி செய்யப்பட்டு தான் அவர் இறந்துருக்கார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே சமயம் அவர் சுந்தர சோழன் ஆட்சியில் தான் இறந்தார் அப்படிங்கிறது வந்து இங்கே நமக்கு கன்ஃபியூஸ் உண்டாக்குது. ஏன்னா நம்ம படித்த வரைக்கும் அவர் சுந்தர சோழன் ஆட்சி காலத்தில் இறந்தாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது அவராகவே தேர்ந்தெடுத்து முடிவெடுத்து இறந்த மாதிரி தான் இந்த செப்பேடு வந்து நமக்கு சொல்லுது. அதுவும் இந்த வடமொழி பகுதியில் உள்ள செப்பேடு வந்து நமக்கு சொல்லுது. அது போக போதும் தெரியும். அடுத்து முக்கியமான ஒரு பகுதி வருது. அடுத்து தான் நம்ம யார் வராரு, நம்ம ராஜராஜ சோழன் வராரு. கலியுகத்தின் இருளை அழிக்க தகுந்தவன். எப்படி கலியுகத்தின் இருளை அழிக்க தகுந்தவன் என்று அருள்மொழிவர்மனை அரசன் மக்கள் விரும்பிய போதும் என் சித்தப்பாவுக்கு நான் வழி விடுறேன், அதான் ராஜதர்மம்னு சொல்லி அருள்மொழிவர்மன் வந்து உத்தம சோழனுக்கு அந்த இடத்த கொடுத்துட்றாரு. அடுத்து இதுலேருந்து கண்டராதித்தனோட மகன் வந்து மதுராந்தகன், அதாவது நம்ம உத்தம சோழன் வந்து அரச பதவி விரும்பியிருக்காருன்னு அர்த்தம். சரிங்களா? ஆனால் முறையை மதித்து, அதாவது எனக்கு முன்னாடி பிறந்தவர் சித்தப்பா தானே நம்ம உத்தம சோழன் வந்து ராஜராஜ சோழனுக்கு, அதனால் அவருக்கு அந்த பதவியை வந்து அருள்மொழிவர்மன் விட்டு கொடுத்துருக்காரு, ராஜராஜ சோழன் விட்டு கொடுத்துருக்காரு. அதாவது சொந்த தந்தையே பதவிக்காக கொலை செய்கிற அரசர்கள் நம்ம பார்த்துருக்கோம், நிறையா பார்த்துருக்கோம். அந்த காலத்திலே இருந்திருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் அந்த மாதிரி இருந்தும் கூட அருள்மொழிவர்மன் அந்த மாதிரி ஒரு செயல் கூட செய்யாமல் முறையை மதித்து, ராஜ தர்மத்தை மதித்து, மக்களோட நலனை புரிஞ்சுக்கிட்டு சோழ சாம்ராஜ்யம் வீழ்ந்துடக்கூடாது, எதிரிகள் கையில் போயிடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட ரொம்ப அருமையான ஒரு முடிவு எடுத்தார். அதனால தான். ஆனால் கண்டராதித்தனோட மகன், அதாவது செம்பியன் மாதேவியாரோட மகனான நம்ம உத்தம சோழனுக்கு அரசாட்சி புரியணும், நாம் அரசனாக இருக்கணும், நமக்கு அந்த உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு. அதனால தான்
தன்னுடைய அண்ணன் பையன் சொன்னதை அவர் எடுத்துக்கிட்டார் அடுத்து. அதனால் என்னவோ மதுராந்தகன், இங்கே வர மதுராந்தகன் வந்து உத்தம சோழனை குறிக்குதுங்க. அடுத்த பட்டத்திற்கு, அதாவது உத்தம சோழன் அரசனான பிறகு அவருக்கு பிறகு அருண்மொழிவர்மனை தான் நியமிச்சிருக்கிறதா இச்செப்பேடுக்கு சொல்லுது. அதன்படி மதுராந்தனுக்கு பிறகு ராஜராஜன் என்ற பெயருடன் அரியணையில் அமர்ந்த அருள்வர்மனின் வீரச் செயல்களை ஒவ்வொன்றாக கூறுகிறது அடுத்து வரும் பகுதிகள். சரிங்களா? இந்த இதுவே வந்து ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் கொஞ்சம் அதிகமாகவே சொல்லியிருக்காங்கங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம் அடுத்து. ஆனால் ராஜராஜனுடைய மெய்கீர்த்திக்கு முதல்ல ராஜராஜ சோழனோட மெய்கீர்த்தியில் வந்து இந்த காந்தலூச்சாலை களமறுத்த செய்தியை தான் முதல்ல சொல்லுவாங்க. ஆனால் இந்த செப்பேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாண்டியன் அமரபுஜங்கனை வென்ற செய்தியை தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. பாண்டியனை தோற்கடித்து, அதனால தான் வந்து அவர் பாண்டிய குலாசனிங்கிற ஒரு பட்டப்பேரும் அவருக்கு உண்டு. அதாவது குலத்தையே அழிக்கிறவர் அப்படின்னு. அந்த அமரபுஜங்கனை வென்ற செய்தி தான் முதல்ல சொல்கிறாங்க. அடுத்து தான் இலங்கை, சாளுக்கிய, ஆந்திர, கேரள வெற்றியெல்லாம் குறிப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு பிறந்த மன்மதனை போன்ற அழகுடைய மதுராந்தகன், இங்கே வர மதுராந்தகன் வேறு யாரும் இல்லை, ராஜேந்திர சோழன். சரிங்களா? அந்த மாமன்னர் ராஜேந்திர சோழனை மன்மதனை போன்ற அழகுடைய, இப்படி மன்மதனை போன்ற அழகோட ராஜேந்திர சோழன் இருப்பாராம். இதெல்லாம் வந்து ஒரு ஊமை தான், இருந்தாலும் கேட்க நல்லா தான் இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் அந்த ஊமையோடு சொல்லும் பொழுது அது பார்க்க நம்ம ரசிக்கிற மாதிரி, நமக்கே அது ஒரு பெருமையாக இருக்குல்ல, அதை அவங்க செஞ்சுருக்காங்க. அடுத்து ராஜேந்திரனோட பெருமையும் வீரத்தையும் பலவாறு எடுத்து சொல்லுது இந்த செப்பேடு. பாண்டிய கேரள வெற்றிகளுடன் துவங்கி சாளுக்கிய அரசன் ஜெயசிம்மனுடன் ராஜேந்திரன் நடத்திய போர்களை எல்லாமே சொல்லும். ஒட்டர தேசத்தை சொல்லும், எல்லாமே சொல்லும் இந்த செப்பேடு. அதன் பின் தனது தளபதிகள் மூலம் கங்கை படையெடுப்பை, கங்கை கொண்ட அண்ணன் பேர் வாங்குறாருல, கங்கை படையெடுப்பை ராஜேந்திரன் மேற்கொண்ட செய்திகளை தெரிவிக்கிறது. இன்றைக்கி நம்ம கல்வெட்டில் தெரிஞ்சுக்கிறத விட இந்த இதை வந்து நம்ம இவர் தான் கட்டினார், இவர் தான் இந்த கங்கை நதியிலேருந்து கொண்டு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து சொல்கிற வேலையை செய்கிறது தான் செப்பேடுகளோட வேலை. அதனால தான் கல்வெட்டு 2வது பட்சம்தான். முதல்ல நமக்கு முக்கியமான ஒன்று செப்பேடுகள் தான். அதில் தான் நிறைய தகவல்கள் கொடுத்துருப்பாங்க. அதனால் செப்பேடுகளையும் நம்ம நிறைய பார்க்கணும். வழியில் வெல்லப்பட்ட நாடுகளின் விவரத்தை அவன் மெய்கீர்த்தியை போல் இல்லாமல், மெய்கீர்த்தியில் சொன்ன மாதிரி நிறைய நாடுகளை அவர் ஜெயிச்சதை சொல்லாமல் ஓரளவு தான் இதில் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் கங்கை படையை வரவேற்க ராஜேந்திரன் கோதாவரி நதி தீரத்தை அடைந்ததாகும். கோதாவரி நதியை அவர் ரீச் பண்ணி கங்கை நதியை கொண்டு வந்து இங்கே சோழகங்கம், கங்கை கொண்டு சொன்னப்புறம் பக்கத்தில் இருக்க சோழகங்கம் என்ற ஏரியை வெட்டியதாக ராஜேந்திரனை சிறப்பித்து விட்டு சாசன விவரங்களுக்கு வருகின்றது இந்த பகுதி. அப்போனா இதோட வடமொழி பகுதி முடியுது. எது அவரோட பெருமை எல்லாத்தையும் இந்த வடமொழி பகுதி முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் சாசன விவரங்கள் எல்லாமே தமிழ் பகுதியில் இருக்குது. அதை நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். அதே மாதிரி இதில் ஒரு 4-5 விஷயங்கள் நான் வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் மட்டும் சொல்லிவிட்டு இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கிறேன். அது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இத்தனை பெருமைகளுடைய மதுராந்தகன் ராஜேந்திர சோழன் ஸ்ரீ முடிகொண்ட சோழபுரம், அது வந்து கரூர் பக்கத்தில் இருக்க ஊர்னு சொல்கிறாங்கங்க, என்ற ஊரில் தங்கியிருந்த போது தனது 6ஆம் ஆட்சி ஆண்டில், அதாவது 1018ஆம் ஆட்சி ஆண்டில் ராமனுடைய மகன், யாரோ ராமன் ஒரு இருந்திருக்காரு, அவருடைய மகன் பேர் தான் ஜனநாதன். அவரை அழைச்சி வளமிக்க பழையனூர் என்ற கிராமத்தை, அதாவது பழையனூருங்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவாலங்காட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழையனூர், அந்த பழையனூர் கிராமத்தையே திருவாலங்காட்டு சிவனுக்கு தேவதானமாக கொடுக்க ஆணையிட்டிருக்கார். தேவதானமாக, அதாவது மொத்த கிராமத்தையும், ஒரு நிலத்தல்ல கிராமத்தை கொடுக்க வந்து ஆணையிட்டிருக்காரு ராஜேந்திர சோழன். அடுத்து இந்த ஜனநாதன் வேற யாரும் இல்லை, மதுராந்தகனுடைய அமைச்சர். அதாவது இந்த ஜனநாதன் எப்படி சொல்கிறாங்கன்னா, தேவேந்திரனுக்கு எப்படி வழிகாட்டக்கூடிய குரு பகவான் இருக்காரோ, பிரகஸ்பதி இருக்காரோ, அதேமாதிரி மதுராந்தகனுக்கு வழிகாட்டக்கூடியவர் வந்து இந்த ஜனநாதன் சொல்கிறாங்க. இன்னொன்று ஜனநாதங்கிறது வந்து நம்ம ராஜராஜ சோழனுடைய பட்டப்பெயர். இந்த அரசாணையை எழுதியது யாருன்னா உத்தம சோழ தமிழ் ஆதரையன். அரசாணையை எழுதியவர் பேர் வந்து உத்தம சோழ தமிழ் ஆதரையன். நிலத்தை தானமாக அளித்ததுக்கு விண்ணப்பத்தை அளித்தவர், ஃபார்மில் ஃபில் பண்ணி நம்ம பண்ணுறோம் அந்த மாதிரி விண்ணப்பத்தை அளித்தவர் பேர் திருக்காலத்தி பிச்சை. இதில் இந்த காலத்தின்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இது காளஹஸ்தியை குறிக்குது, அந்த ஊரை சேர்ந்தவர், எல்லாம் பக்கம் தானே. அடுத்து சங்கரனின் மகனான நாராயணன். இந்த செப்பேட்டை எழுதின ஒரு பேர் யாருன்னா சங்கரனின் மகனான நாராயணன் அப்படின்னு இந்த விவரங்களோட வடமொழி பகுதி முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம சாசன பகுதிகள் எல்லாமே தமிழ் பகுதியில் இருக்குது. அதை நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.